அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 28 புதன்கிழமை. சுதந்திர போராட்ட தலைவர் லாலா லஜபதி ராய் பிறந்த தினம் இன்று. இந்தியாவின் விடுதலைக்காகவும் சமூக சமய பண்பாட்டு மறுமலர்ச்சிக்காகவும் பாடுபட்ட பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய் பிறந்த தினம் இன்று. பஞ்சாபில் 1865ஆம் ஆண்டு பிறந்தார். லாகூர் அரசு கல்லூரியில் சட்டம் பயின்ற பிறகு வழக்கறிஞராக பணியாற்றினார். அலகாபாத்தில் 1888 நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டார். வங்க பிரிவினை இவரது தேசிய உணர்வை தூண்டியது. சுரேந்திரநாத் பானர்ஜி, அரவிந்த் கோஷ் ஆகியோருடன் இணைந்து சுதேசி இயக்கத்துக்காக தீவிரமாக போராடினார். சுதந்திர போராட்டத்தின் முக்கிய 3 தலைவர்களை லால் பால் பால் என்பார்கள். அவை முறையே லாலா லஜபதி ராய், பால கங்காதர திலக், பிபின் சந்திரபால் ஆகியோரை குறிக்கும். பிரிட்டிஷ் அரசின் அடக்குமுறைகளை எதிர்த்தார். முழு அரசியல் விடுதலை மட்டுமே தீர்வு என்று முழங்கினார். பிரிட்டிஷ் அரசு இவரை கைது செய்து பர்மாவுக்கு நாடு கடத்தியது. இதை எதிர்த்து நாடே கொந்தளித்தது. 6 மாதங்களில் விடுதலையானார். அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் பற்றி கருத்து தெரிவிக்க இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்ட குழுவில் அங்கம் வகித்தார். இந்திய ஹோம் லீக் சொசைட்டி ஆஃப் அமெரிக்கா என்ற அமைப்பை உருவாக்கினார். யங் இந்தியா என்ற நூலை எழுதினார். வெளியிடப்படும் முன்பே இந்தியா பிரிட்டனில் இந்த நூலை பிரிட்டிஷ் அரசு தடை செய்தது. இவர் எழுதிய அன்ஹாப்பி இந்தியா என்ற நூல் ஆங்கிலேயர் ஆட்சியால் துன்புறும் இந்தியர்களின் நிலையை படம் பிடித்து காட்டியது. காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டார். பஞ்சாபில் ஒத்துழையாமை இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்தினார். இதற்காக 18 மாத சிறை தண்டனை பெற்றார். ஒத்துழையாமை இயக்கத்தை காந்திஜி கைவிட்டதால் சுயராஜ்ய கட்சியில் சேர்ந்தார். முதலில் பிரம்ம சமாஜத்தில் சேர்ந்தார். பிறகு ஆரிய சமாஜத்தில் ஆர்வம் பிறந்தது. சத்ரபதி சிவாஜி உள்ளிட்ட மாவீரர்களின் வாழ்க்கை வரலாறு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கதையை எழுதியிருக்கிறார். ஒரே மொழிதான் நாட்டின் ஒருமைப்பாட்டை கட்டி காக்கும் என்றார். இந்திய தேசிய மொழியாக்கம் செய்ய பல முயற்சிகளை மேற்கொண்டார். இந்தி மொழியை தேசிய மொழியாக்குறதுக்கு பல முயற்சிகளை மேற்கொண்டார். அரசியலமைப்பு சட்ட சீர்திருத்தத்துக்கான சைமன் குழுவில் ஒரு இந்தியர் கூட இடம்பெறாதது நாடு முழுவதும் ஆவேச அலையை எழுப்பியது. 1928 லாகூர் வந்த சைமன் குழுவுக்கு அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினார். சைமன் குழுவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தினார். ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் மீது போலீசார் கொடூர தாக்குதல் நடத்தினர். இதில் படுகாயம் அடைந்த நிலையிலும் கூட்டத்தில் உரையாற்றிய லாலா லஜபதி ராய், என் மீது விழுந்த அடிகள் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கான சவப்பெட்டின் மீது அடிக்கப்படும் அணிகள் என்றார். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சில நாட்களிலேயே நவம்பர் 17, 1928 காலமானார். சுதந்திர போராட்ட தலைவர் லாலா லஜபதி ராய் இவர் எழுதிய புத்தகம் யங் இந்தியா அப்படின்ற நூலு. அதுக்கடுத்து அன்ஹாப்பி இந்தியா அப்படின்ற ஒரு நூறு. அடுத்து இவர் ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறாரு. அது இந்திய ஹோம் லீக் சொசைட்டி ஆஃப் அமெரிக்கா. தாதாபாய் நவ்ரோஜியும் அந்த மாதிரி உருவாக்குவாரு. இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. இவரை சந்திச்ச மகிழ்ச்சியோட
இந்த நாள் இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.